Hi friends, welcome to Cinema Rasigan. நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் குடும்பஸ்தன். இது ஒரு டிராமா மூவி. இந்த படம் ஃபேமஸான யூடியூப் சேனலான நக்லைட்ஸ் அந்த டீம் ரெடி பண்ணியிருக்க ஒரு படம். இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உடனே கூட சரி. அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். ஹீரோ மணிகண்டன், ஹீரோயின் சான்வி மேக்னா, இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு ஃபேமிலியோட எதிர்ப்போட லவ் மேரேஜ், அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதனால பொண்ணு வீட்டில் அவங்கள சேர்த்துக்கல, ஆனால் ஹீரோவோட வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. ஒரே ஃபேமிலியாக இவங்க லைஃப் நார்மலாக போயிட்டுருக்கு. ஹீரோவுக்கும் அவங்க மச்சானான குரு சோமசுந்தரம் இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. அதுக்கு காரணம் குரு சோமசுந்தரம் எப்போ பார்த்தாலும் மணிகண்டனை மட்டம் தட்டுற மாதிரியே பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. ஹீரோ ப்ரைவேட் ஜாப் போயிட்டு இருப்பாரு. இவங்களோட லைஃப் நார்மலாக போயிட்டு இருக்கிறப்ப சடனாக ஆஃபீஸில் நடக்கிற ஒரு பிரச்சனைனால ஹீரோட ஜாப் போயிடும். ஸோ ஜாப் போனதுனால என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அதை ஃபேமிலிக்கு தெரியாமல் மறைக்க அடுத்தடுத்து கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாகுது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் குடும்பஸ்தன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஹீரோ மணிகண்டன் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவர் அடுத்தடுத்த படங்களில் அவர் ஸ்டோரி சூஸ் பண்ணுறதும் சரி, அந்த ஸ்டோரியில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுலையும் சரி, வர வர பெஸ்ட் ஆகிட்டு இருக்காருன்னே சொல்லுவேன். இந்த படத்தில் அவர் நடிச்சிருந்தாருன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருந்தாருன்னே சொல்லலாம். செம சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். இன்னொரு பக்கம் புதுமுகமாக அதிகமாக இருக்க சான்வி மேக்னா ஹீரோயின், அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் செம சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியே தெரில. ஹீரோவான மணிகண்டனுக்கு ஈக்குவலாக பண்ணியிருந்தாங்க. அவங்களும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்கன்னே சொல்லுவேன். இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் குரு சோமசுந்தரம் அவர் கொடுத்த கேரக்டரை செம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை செம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த 3 விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஒரு ட்ராமா மூவிக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைனை பார்க்குறப்ப இது பயங்கரமாக சென்டிமெண்ட்டோட எமோஷ்னலாக இருக்க படமோ, ரொம்ப கண்கலங்க வச்சு அந்த மாதிரி எதுவும் கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாரி தோணும். பட் படத்தை போய் பார்க்குறப்ப இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே கொண்டு போயிட்டாங்க. இந்த ஸ்டோரியை எடுத்துகிட்டு இப்படி காமெடியாக பண்ண முடியுமா அப்படிங்கிற லெவலுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே, மணிகண்டன் அப்புறம் சான்வி மேகனா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க பாண்டிங், அவர் ஃபேமிலியோட எப்படி இருக்காரு, அவரோட இன்கம் என்ன, அதில் இருக்க பிரச்சனைகள், குரு சோமசுந்தரத்துக்கும் அவருக்கும் இடையில இருக்க பிரச்சனைகள், அதுலேயும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அழகாக காமெடியாகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் ஸ்பெஷல். நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு. செகண்ட் ஹாஃப்லேயும் நிறைய காமெடி விஷயங்கள் இருக்குது, அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய எமோஷ்னலான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, அந்த எமோஷ்னலான மூமெண்ட் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி அடுத்த செகண்டே ஒரு காமெடி சீக்வன்ஸை பண்ணிட்டாங்க. அதனால் அந்த சீன் எந்த அளவு பயங்கரமான ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கணுமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் மாதிரி எனக்கு பட்டது சின்ன சின்ன விஷயங்கள் தான். செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயை ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் ஹீரோ மணிகண்டன் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்து ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் சில இடங்கள்லாம் பார்க்குறப்ப என்னடா ஒரு சீரியல் பார்க்குற மாரி ஃபீலை உருவாக்குது அப்படிங்கிற மாரியும் தோணுச்சு. ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் காமெடிங்கிறது ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்தது. இந்த படத்தோட காமெடி விஷயங்கள்லாம் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக தான் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த 2 விஷயங்களும் நல்லா இருக்கிறதுனால இந்த படம் எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு லைட்டான எமோஷனலோட கூடிய ஒரு காமெடி ட்ராமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.